இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி உன் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட வாரிசா அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவளை எப்படிடா வெளில அனுப்ப முடியும்? அப்பா, நான் இன்னைக்கே முறைப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன்ப்பா. சிவா, அவ இங்க எங்கேயாவது இருந்து குழந்தைய பெத்து கொடுத்துட்டு மலேசியா புறட்டு போட்டோம். ஆனா அவ இந்த வீட்டுல இருக்க வேணாம்ப்பா, புரிஞ்சுக்கங்க. டேய் சிவா, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ள இன்னொன்னு அப்ளை பண்ணுமா? இந்த ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிப்பாங்க. இது பாரு, கொஞ்சம் அமைதியாரு. இந்த பிரச்சனையா என்ன பண்றதுன்னு பேசி தீர்த்துக்கலாம். அண்ணே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இவ்வளவு மட்டும் சேர்த்துப்பீங்களா? ஏன் பொண்ணு என்ன இவ்வளவு விட பெரிய தப்பா பண்ணிட்டா? அப்படி என்ன நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? அத்தை, இப்ப பேச வேண்டிய பேச்சா இது? முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆமா, இப்படியே ஆளாளுக்கு என்ன அடக்கி வச்சுட்டே இருங்க. அப்பா, இப்ப நீங்க என்னப்பா சொல்றீங்க? இவ ஒரு பெரிய துரோகிப்பா. இவ கூட இனிமே என்னால வாழ முடியாதுப்பா. உடனே இவளை வீட்டை விட்டு தயவு செஞ்சு அனுப்புங்கப்பா. சிவா, உன் முடிவை நீ சொல்லிட்ட, இப்ப என் முடிவை நீ கேட்டுக்க. இத பாரு, வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. சில விஷயங்களை மன்னிச்சு விட்டு கொடுத்துதான் போகணும். அதனால இந்த விஷயத்துல ஜனனிய மன்னிச்சிரு. அப்பா, இவ பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு உடம்புல நடுங்குதுப்பா. எப்படிப்பா அவளை மன்னிக்க முடியுது உங்களால? வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. எல்லாரோட அன்பையும் வாங்கிக்கிட்டு இப்படி துரோகம் பண்ணி கழுத்தறுத்திருக்காள். நம்ம முதுகுல அப்படியே குத்தி இருக்கா. நாளைக்கு வேற ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு கூடயா சேர்ந்துக்கிட்டு என்ன கூட கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. ரொம்ப யோசிச்சா தலைதான் வலிக்கும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ அப்படி பண்ணிட்டா. அதுக்காக என்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டா. நாங்களும் அவளை மன்னிச்சிட்டோம், நீயும் மன்னிச்சு ஏத்துக்க. ஐம் சாரிப்பா. நீங்க இதுக்கு மேல என்ன சொன்னாலும் சரி, இவளை என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்பட போறீங்க. இவ இந்த வீட்லயே இருந்து தொலையிட்டோம். ஆனா யார் என்ன சொன்னாலும் நான் மட்டும் இவகிட்ட பேசவே போறதில்லை. ஏ ஜனனி, குட் பை.